உதய சாருடைய கலை உலக பயணத்தை வந்து நிறைவா நீங்க தான் மாமன் பண்ணீங்க, அது முழுமையா அரசியல் போயிட்டாரு. இப்போ என்ன சொன்னாங்கன்னா கலைஞர், இப்போ இருக்க சிஎம் வந்து ஸ்டாலின் சார், உதய சாருக்கு அப்புறம் 4வது கலை உலக வாரிசு இன்பன் உதயநிதி சார் வந்து நீங்க தான் நடிகராக அறிமுகப்படுத்த போறீங்க. அவர் வந்து நடிப்பு பேச்சு எடுத்துருக்காரு, தயாரா இருங்க. அந்த படம் எப்போ ஆரம்பிக்க போறீங்க, என்ன இல்லை அது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. உதய சார் ரொம்ப நெருக்கம், அவர் கூட நான் பழகுவேன், பேசுவேன், ரெண்டு அடிக்கடி சந்திப்போம், பேசுவோம், அதெல்லாம் ஓகே. இன்பா இப்போ அவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு. என்கிட்ட அதை பற்றி ரெட் ஜெயின்ல எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, மாமன் அப்போ கமிட்மெண்ட், அவ்வளோதான். புகை இல்லாம நாங்கள் இருப்பாரு அதான் சொல்றல, அந்த புகை வந்து ரெட் ஜெயின்ல எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. வாய்ப்பு இருக்கு அந்த படம். என்னோட ப்ராசஸ் நிறைய இருக்கு. என்னோட ப்ராசஸ் இப்போ நெக்ஸ்ட் படம் தனுஷ் படமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட அது பெரிய படம். அது முடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிடும் நினைக்கிறேன். அதே கண்டினியூ கேட்கும். சப்போஸ் உதய சார் அவங்கள கொடுத்து நீங்க வந்து மாரி சார் நம்ம நண்பர் இல்ல அப்படி இல்ல, அவங்க அப்படி நம்பினாங்கன்னா எனக்கு அதுக்கான டைம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நான் சொல்ற கதையை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நடக்கதான் செய்யும். அதே ஒரு ஆண்டுக்குள்ள ரஜினி சாரையும் மீட் பண்ணியிருந்தீங்க, ரஜினி சார் கூட சேர்ந்து படம் பண்றதாகவும் பேசப்பட்டுச்சு. அது ஏதாவது ஐடியா இருக்கா சார்? நிறைய ட்ரிப் ரஜினி சார் மீட் பண்ணியிருக்கேன். கதை தொடர்பாக கதை படங்கள் பற்றி பேசியிருக்கோம், கதைகள் பற்றி பேசியிருக்கோம், என்னோட லைனப் பற்றி பேசியிருக்காரு. என்னைய ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு பெரிய என்னோட எல்லா படத்துக்குமே என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நேரில் விஷ் பண்ணியிருக்காரு. அது என்னமோ தெரில, என்னை பிடிக்கும் என்னமோ தெரில. பெரிய நம்மளுக்கும் நேரில் கூப்பிட்டு பேசினாரு, கர்ணனுக்கு பேசினாரு, மாமன்னனுக்கு நேரில் கூப்பிட்டு பேசினாரு, வாழைக்கு ஒரு பெரிய லெட்டரே அனுப்புனாரு. தெரில, எனக்கு என்னமோ அவரை மாதிரி ஒரு ஹீரோ கிடைச்சாருன்னா நான் எப்படி வேலை பார்ப்பேன்னு டவுட் இருக்கலாம். அல்லது ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனால் பெருசாக நான் வந்து எனக்கு அடிக்கடி நான் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால அது அடுத்தது மூவ் ஆகணும். என்னவா இருந்தாலும் அவர் தீர்மானம் பண்ணணும். அவருக்கான கதைகள் இருக்காது இல்லாமல் எப்படி இருக்கும்? இல்லைன்னா கதைன்னு ஒருத்தருக்காகவே இருக்காது. நம்மகிட்ட இருக்க கதையை இல்லை நீங்கள் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கான கதைகளை அதான் சொல்கிறேன்ல, என்கிட்ட கதை இருக்கு. அவர் வந்தாலும் நான் செய்யலாம், அவர் இல்லாமல் இப்போ துரு வந்தாலுமே அதை கதை செய்யலாம். ஓகேங்களா? பட் அவர் வந்தாருன்னா நான் அதை ரெடி பண்ணணும், பெருசாக ரெடி பண்ணணும். பட் நான் விரும்பக்கூடிய ஒன்றே ஒன்று தான், என்னை நம்பணும். அது யார் எந்த ஹீரோ வந்தாலும் சரி, சின்ன ஹீரோவாக இருந்தாலும் சரி, பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கதையையும் அந்த மனிதர்களையும் அந்த நேர்மையும் நம்பி அவங்க வந்தாங்கன்னா நான் யார் கூட வேணால் வேலை பார்க்க கிடையாது. சார், அமீர் சாரை வந்து இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவர் ஒரு டைரக்டர் கம் ஹீரோ ஆக்டர் இருக்காரு. அவரை எப்படி நீங்க டியூன் பண்ணி இந்த படத்துல அவரு இந்த படம் இல்லை அவர் அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் டைரக்டர் கதாபாத்திரம் குறித்து கூட இப்போ சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. அது நீங்கள் நாளைக்கு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அமீர் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா பருத்தி வீரன் என் சினிமாவில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த படம். ஏன்னா என்னோட களத்தை சினிமாவை ஆக்க முடியுங்கிற நம்பிக்கையை விதைச்ச படம் பருத்தி வீரன். எனக்கு அமீர் சாரோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே ஒரு திமிர் இருக்கும், அவரோட பேச்சில் ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தைரியம் இருக்கும், அதுக்குள்ளே கொஞ்சம் நேர்மைகளும் இருக்கும். அப்படிங்கும்போது எனக்கு இந்த கேரக்டர் பாண்டியராஜா கேரக்டர் எழுதும்போது எனக்கு வந்து நான் யோசிக்கவே இல்லை, இது அமீர் சார் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணது தான். அவர்கிட்ட போய் நான் சொல்ல, சார் நான் படம் பண்ணுறாரு, நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கதையெல்லாம் கேட்கல, மாறி நீ பண்ணால் நான் பண்ணுறேன்னு தான் சொன்னார். நான் தான் வழுக்க டைம் போய் கதைலாம் சொன்னேன். அவர் ரெடியாக இருந்தார், நான் பண்ணுறது ரெடியாக இருந்தார். எந்த யோசிச்சு பார்த்தா நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் ஏதாவது கேட்பாலான்னு கேட்டிங்கன்னா முழுசாக நம்பினார் என்னைய. எனக்கு அவர் நான் கூட பயந்தேன் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே என்ன சொல்கிறது, முழுசாக ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்டாகவே இருக்காரு. ஏன்னா அவர் டைரக்டாக இருந்ததுனாலேயே ரொம்ப கவனம் எடுத்துக்குவார். என்ன சிக்கல்னா கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட்டுக்கு தான் சிக்கலாகும் அவர் நடிக்கும்போது. ஏன்னா கண்டினியூட்டி கரெக்டாக இருப்பார், ஷார்ப்பாக இருப்பார். எல்லாரும் சாதாரணமாக்கும் போது அவர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். இந்த கண்டினியூட்டி பார்த்து தப்பா பட்டீங்க, இப்படி திரும்பி நின்னீங்க, இப்படி பார்த்தா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ரொம்ப அக்யூரேட்டாக என் அசிஸ்டன்ட்ஸ் தான் கஷ்டப்படுவாங்க அவங்க நடிக்கும்போது. ஏன்னா அவர் அவ்வளோ அக்யூரேட்டாக பார்ப்பார் எல்லாத்தையுமே. டப்பிங்காக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் கண்டினியூட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக பார்ப்பார். நமக்கே வந்து இப்படி ஒரு மனுஷன் இப்படி வந்து நம்ம வந்து டிஜிட்டல் சினிமா வந்தப்போ அந்த ஆட்கள், இந்த டிஜிட்டல் சினிமா என்ன வந்துக்கலாம், பார்த்துக்கலாம், எடிட்டிங்காக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஆனால் அவர் வந்து ரொம்ப அக்யூரேட். அவர் கூட வேலை பார்த்தது வந்து நிச்சயமாகவே ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஒரு டைரக்டர் இவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு லேர்னிங் ப்ராசஸ்.